இன்னைக்கு நம்ம கோழி சிக்ஸ்லாம் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு செக் பண்ணலாமா? நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தப்போ சிக்ஸோட வெயிட்லாம் அதிகபட்சம் 100 கிராம் தான் இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 150 கிராம் இருக்கு. நம்ம பண்ணையில ஒரு கோழி குஞ்சு மட்டும் பார்க்கவே வித்தியாசமா இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா அது மொட்டைக்கழுத்து கோழி இல்ல, சாதா நாட்டுக்கோழி. இது எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்த்தா நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் 35,000 இருந்து 36,000 மாறி இருக்கீங்க. அதுக்காக நம்ம ஒரு நாட்டுக்கோழி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி விட்டுருக்கோம். நம்ம சென்னை கோழி மார்க்கெட் ஃபுல்லா தேடிட்டேன், மொட்டைக்கழுத்து கோழி யார்ட்டையுமே ஸ்டாக் இல்ல. யூடியூப்ல பார்த்தா மொட்டைக்கழுத்து கோழி ரொம்ப ரேரான பீஸ்ன்றாங்க. ரொம்ப ரேர் பீஸ். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டே 7 ஆஃப் நான் கோழி குஞ்சு வளர்க்க போறேன். நம்ம பண்ணைக்கு புதுசா குட்டி கோழி குஞ்சு வந்திருக்கனால இன்னைக்கு கொஞ்சம் டெட்ரா சைக்கிள் கலந்து கொடுத்துடலாம். இந்த டெட்ரா பவுடர் ரொம்ப கொதிக்கிற தண்ணியில மிக்ஸ் பண்ணக்கூடாது, தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாதுன்றக்காக கொஞ்சமா சுடுதண்ணி ஆட் பண்றோம். இன்னைக்கு புதுசா வந்த பையன் ஹைட் கொஞ்சம் கம்மியா இருக்கனால தண்ணியை ஸ்டாண்ட் மேல வைக்காம கீழே வைக்கிறோம். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் ஏறாதனால ஒரு கோழி குஞ்சு மட்டும் தான் வாங்கி விட்டுருக்கோம். நீங்க இந்த வீடியோ இன்ஸ்டால பாத்தீங்கன்னா ஃபாலோவும், யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் மறக்காம பண்ணிருங்க. நீங்க பண்ண போற சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ வச்சு தான் நம்ம கோழி பண்ணையை டெவலப் பண்ண போறோம். இன்னைக்கு ஒரு பெரிய செலவு பண்ண போறோம்னு சொல்லியிருந்தது இதுதான். நம்ம கோழி பண்ணைக்கு சிசிடிவி கேமரா போட்டிருக்கோம். இது திருட்டு போவோம்னு சொல்லி போடல, நம்ம பண்ணையில அப்பப்ப என்னென்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்றதுக்காக போட்டிருக்கோம். இந்த கேமராவோட பிரைஸ் 2500 ரூபா வருது. இன்னைக்கு ஒரு நாட்டு கோழி குஞ்சு வாங்கி விட்டுருக்கோம், அதோட பிரைஸ் 50 ரூபா. மொத்தமா இன்னைக்கு டேவோட செலவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2550 ரூபா. இது வரைக்கும் ஆன மொத்த செலவு 5070 ரூபா. இதோட 2550 ரூபாய் ஆட் பண்ணா 7620 ரூபா வருது. நம்ம கோபால் பிரதர்ஸோட அப்டேட் கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம கிட்ட ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. இந்த மழை டைம்ல ஒருத்தரை நம்ம இழந்துட்டோம். இப்போ இவனை மட்டும் நம்ம தனியா வச்சுக்கலாமா இல்ல வேற யார்ட்ட கொடுத்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இவனை தனியா வச்சு பாத்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் 2 பேர்ல ஒருத்தன் போனது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்ன பண்ணலாம் நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.